இந்தியாவிலே வேலை வாய்ப்புகள் இல்லை. நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன் என்று வாக்குறுதியை கொடுத்துவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்றார். வெறும் 200 வேலைக்கு 10,000 பேர் அடித்துக் கொள்ளுகிறார்கள். குஜராத்திலே பார்த்தோம், குஜராத் மாடல் என்று சொல்லுகிற குஜராத்திலே பார்த்தோம். இந்த திட்டம் என்பது எல்லா சாதியைச் சேர்ந்தவர்களும், குலத்தொழிலாக எல்லா தொழிலை செய்கிறவர்களும் எல்லோருக்கும் இது பயன்படுவதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் பரம்பரையாக, குறிப்பாக குரு சிஷ்ய பரம்பரை முறையை வளர்த்தெடுப்பதற்காக என்று ஒரு திட்டத்தினுடைய நோக்கத்தை வைக்கிறார். ஒரு செருப்பு தைப்பவருடைய பிள்ளைகள் மீண்டும் செருப்பு தைப்பதற்கு முனைவது, எல்லா சாதியைச் சேர்ந்தவர்களும் எல்லா தொழிலையும் செய்கிறார்கள் என்ற வகையிலே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்களால் இது கொண்டாடப்படும். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கடந்த ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்ட விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியாது என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அமைச்சகத்திற்கு கடிதத்தை எழுதியிருக்கிறார். இந்த விஸ்வகர்மா திட்டம் கடந்த ஆண்டு சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் கொடியேற்றி வைத்து பேசுகிற பொழுது அறிமுகப்படுத்திய ஒரு திட்டம். கிட்டத்தட்ட 18 பாரம்பரிய வர்த்தகங்களை செய்யக்கூடிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அந்த 18 ஜாதி முறை தொழில்களில் தங்களுடைய பாரம்பரியமாக தொடர்ந்து வருகின்ற தொழிலை மேலும் வலுப்படுத்துவதற்காக அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும், கடனுதவி வழங்கப்படும். அதற்காக 15,000 கோடி ரூபாய் ஒன்றிய அரசால் விடுவிக்கப்படும். கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் இதனால் பயனடைவார்கள். 5 ஆண்டுகளுக்கு 2023 2028 வரை இந்த கடனுதவி வழங்குகின்ற திட்டம் அமலில் இருக்கும் என்று ஒரு மிகப்பெரிய அறிவிப்பாக அதை செய்தார். அந்த 18 பாரம்பரிய வர்த்தகங்கள் என்பது செருப்பு தைப்பவர்கள், பொற்கொள்ளர்கள், தையல் இயந்திரர்கள், முடி திருத்துபவர்கள் போன்ற வகையாக நீள்கிறது. இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் என்பது குலக்கல்வி திட்டத்திற்கு ஒப்பானது என்று தமிழ்நாட்டிலே எதிர்ப்புகள் கிளம்பியது. இந்தியா முழுக்க பிரதமர் மோடி அவர்கள் அறிவிக்கப்பட்ட போது இது எதிர்ப்புக்கு உள்ளானதா என்பதை விட தமிழ்நாட்டில் இதனை கடுமையாக எதிர்த்தார்கள். பெரியாரிய அமைப்புகள், மார்க்சிய, அம்பேத்கரிய, பொது உடைமை சிந்தனையாதிகள் எதிர்த்தார்கள். ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திற்கு எதிர்ப்பு கிளம்பியது? ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு குலக்கல்வி தொடர்பான ஒரு வரலாறு உண்டு. 1952 சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்த திரு ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதாவது பாதி நேரம் படிக்க வேண்டும், மீதி நேரம் பிள்ளைகள் அவர்களுடைய அப்பா தொழிலை செய்ய வேண்டும். அன்றைய காலகட்டங்களிலே சாதி தொழிலை வைத்து அவர்களை இழிவு செய்கிற போக்கு அந்த காலத்திலே இருந்தது. இப்பொழுதும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் 1952 காலகட்டத்தில் மீண்டும் சாதிக்கு எதிரான உரையாடல்கள் அதிகமாகி பிள்ளைகள் படிக்க வருகிற இந்த காலகட்டத்திலே பாதி நேரம் அவர்களுடைய அப்பா தொழிலை செய்ய வேண்டும் என்றால் டாக்டராக, இன்ஜினியராக, பொறியாளராக எந்த சாதியைச் சேர்ந்தவர்களும் வரலாம் என்பதற்கு இது தடைக்கல்லாக இருக்கிறது என்று தந்தை பெரியார் அவர்களுடைய இயக்கம் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது. ராஜாஜி அவர்களுக்கு நெருக்கடி முற்றியது. பெருந்தலைவர் காமராஜர் கூட காங்கிரஸில் இருந்தாலும் ராஜாஜி அவர்களுக்கு எதிர்ப்பாக குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தார். அதன் பிறகு தமிழ்நாடு அரசியல் களத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. அப்போ அதன் பிறகுதான் காமராஜர் அவர்கள் முதல்வராகவே வந்தார். அந்த அளவுக்கு குலக்கல்வி திட்டம் தமிழ்நாட்டிலே எதிர்ப்புக்குள்ளான திட்டம். இப்பொழுது இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் எதை சொல்லுகிறது? விஸ்வகர்மா யோஜனா திட்டம் நாம் சொல்லிய பொற்கொள்ளராக இருக்கட்டும், செருப்பு தைக்கிற தொழிலாளர்கள், முடிதிருத்துகிற தொழிலாளர்கள், பூட்டு செய்கிறவர்கள், பாய் நெய்கிறவர்கள், இந்த தொழிலை செய்பவர்கள் எல்லாம் வறுமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தொழில் ரீதியான கடனுதவிகள் தேவைப்படுகிறது. அவர்கள் தங்களுடைய தொழிலை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஒன்றிய அரசின் சார்பிலே ஒரு 15,000 கோடி ரூபாயை நிதியாக கொடுக்கிறார்கள். எந்தவித ஷூரிட்டியும் இல்லாமல் கடன் தருகிறார்கள். பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாயும், பயிற்சி முடிந்த பிறகு 15,000 ரூபாய் அவர்களுடைய தொழில் தொடர்பான பொருட்களை வாங்குவதற்கு, நவீன எந்திரங்களை வாங்குவதற்கு தருகிறார்கள். இப்படி பல கடனுதவி திட்டங்களை உள்ளடக்கியதாக இது இருந்தாலும் எந்த விதத்திலே இது குலக்கல்வியை ஊக்குவிப்பதாக இருக்கிறது? இப்பொழுது எல்லா சாதியைச் சேர்ந்தவர்களும் எல்லா தொழிலையும் செய்கிறார்கள் என்ற வகையிலே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்களால் இது கொண்டாடப்படுகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு இதை எந்த அடிப்படையிலே நிராகரித்தது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த திட்டம் என்பது எல்லா சாதியைச் சேர்ந்தவர்களும், குலத்தொழிலாக எல்லா தொழிலை செய்கிறவர்களும்
எல்லோருக்கும் இது பயன்படுவதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் பரம்பரையாக, குறிப்பாக குரு சிஷ்ய பரம்பரை முறையை வளர்த்தெடுப்பதற்காக என்று ஒரு திட்டத்தினுடைய நோக்கத்தை வைக்கிறார். குரு சிஷ்ய பரம்பரை என்றால் பரம்பரையாக என்று சொல்லுகிற பொழுது அது மேலும் தொடர்கிற ஒரு வழக்கமாக மாறிவிடுகிறது. ஒரு செருப்பு தைப்பவருடைய பிள்ளைகள் மீண்டும் செருப்பு தைப்பதற்கு முனைவது, ஒரு பாய் நெய்யக்கூடியவருடைய பிள்ளைகள் மீண்டும் பாய் நெய்வதற்கு வழிவகுப்பது, ஒரு சுத்தியல் செய்யக்கூடிய பூட்டு செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியினுடைய பிள்ளைகள் மீண்டும் அந்த தொழிலுக்கே போவது, அல்லது அந்த தொழிலை யாரும் செய்யக்கூடாதா என்றால் எல்லோரும் தொழில்களை செய்யலாம், தொழில்களாக பார்க்கிற போது பிரச்சனை இல்லை என்றாலும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிற வயதாக 18 வயதை அறிவித்திருக்கிறார். 18 வயது நிரம்பிய யாரும் இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திலே இணைந்து கொள்ளலாம். இந்தியாவிலே வேலை வாய்ப்புகள் இல்லை. நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன் என்று வாக்குறுதியை கொடுத்துவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற்றார். ஆனால் வெறும் 200 வேலைக்கு 10,000 பேர் அடித்துக் கொள்ளுகிறார்கள். குஜராத்திலே பார்த்தோம், குஜராத் மாடல் என்று சொல்லுகிற குஜராத்திலே பார்த்தோம். மகாராஷ்டிராவிலே, பெங்களூரிலே ஒரு ஓட்டல் வேலைக்கு 10 இடங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000 பேர் திரண்டார்கள். அந்த அளவுக்கு நாட்டிலே வேலை இல்லை. அப்படி வேலை இல்லை என்கிற பொழுது 18 வயதுக்கு மேற்பட்டவர்களை படிக்கிற எண்ணத்திலிருந்து திசை திருப்புவதற்காக இந்த 18 வயதுக்கு மேற்பட்ட யாரும் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பதனால் குலத்தொழிலை ஊக்குவிப்பதாக இந்த திட்டம் படுகிறது. இந்த திட்டத்தை குறித்து கடந்த ஜனவரி மாதம் பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதினார். அதிலே சில திருத்தங்களை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அந்த திருத்தங்கள் எதன் அடிப்படையில் என்றால், இந்த திட்டத்தை தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்துவதற்கு சில மாறுதல்கள் தேவைப்படுகிறது. அதனால் அதை ஆய்வு செய்வதற்காக திட்டக்குழு தலைவராக இருக்கிற, மாநில திட்டக்குழு தலைவராக இருக்கிற திரு ஜெயரஞ்சன் அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு ஆய்வு பணிகளை மேற்கொண்டது. அவர்கள் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையிலே சில திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பிலே கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. பிரதமர் மோடி அவர்களிடம் வைத்த கோரிக்கைகள் என்ன? சாதி ரீதியாக குலத்தொழிலை அங்கீகரிப்பதற்காக இந்த திட்டம் இருக்கிறது. அது எந்த இடத்தில் என்றால், எல்லாரும் இந்த தொழிலை செய்யலாம். தொழில் செய்கிறவர்கள், முடி திருத்துவர்கள் இன்ன சாதியினால் என்று இல்லை. எந்த சாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் முடி திருத்த வேண்டும் என்று அந்த தொழிலிலே அவர் கைதேர்ந்தவராக இருந்தால் அவருக்கு நிதி உதவியை வழங்குவது. ஒருவர் பொற்கொள்ளராக இருந்தார், அந்த தொழிலை கற்றுக்கொண்டு வேறொருவர் வந்தார், அவர்களுக்கு நிதி உதவியை வழங்குவது. அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பரம்பரையாக வருபவர்களுக்குத்தான், அதுதான் சாதியை அங்கே குறிப்பிடுகிறது. அந்த பரம்பரையாக என்று சொல்லுகிற போது அதை ஏற்க முடியாது. அதுதான் சாதியை ஊக்குவிப்பதாக இருக்கிறது. இதை எல்லோருக்குமானதாக மாற்ற வேண்டும். இது ஒரு கோரிக்கை. இன்னொரு கோரிக்கை, இந்த 18 வயது என்பது எல்லாம் படிச்சுட்டு காலேஜ் போற வயது. இப்ப கல்லூரி படிப்பை முடிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். இந்தியாவிலேயே கல்வியிலே, உயர்கல்வியிலேயே தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலமாக விளங்குகிறது. அதற்கு காரணம் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பது. நீங்க தமிழ்நாட்டிலே தான் கல்லூரி செல்லுகிற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் என்று 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள் மாதம். இது மாணவிகளுக்கு மட்டுமல்ல, மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டம் வந்திருக்கிறது. மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டத்தை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தியதிலிருந்து கல்லூரியில் சேருகிற பெண் பிள்ளைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக புள்ளிவிவரங்கள் கூறுகிறது. ஆக எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். அவர்கள் குடும்பத்திலே அந்த தொழிலை செய்பவர்கள் இருந்தாலும் கூட மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்கின்ற ஊக்கத்தை கொடுப்பதற்காக, அவங்க படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க எந்த வேலை வேணாலும் அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் 18 வயது நிரம்பிய யாவருமே உங்களுக்கு நாங்க கடன் தரோம், இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்துல உங்க அப்பா தொழிலை செய்யுங்க, உங்க பாரம்பரிய குடும்ப தொழிலை செய்யுங்க, நீங்க மீண்டும் செருப்பு தைப்பதற்கோ மீண்டும் குழத்தொழிலை செய்வதற்கோ உங்களுக்கு நாங்கள் கடன் உதவி தரோம் என்கிற இந்த 18 வயது என்கிறது ஆபத்தானது. எனவே அதை 35 வயதாக மாற்ற வேண்டும். இது ஒரு கோரிக்கை. அதே நேரத்தில் மற்றொன்று என்ன என்றால், இது யார் யாருக்கு கொடுக்கணுங்கிறத செலக்ட் பண்ணக்கூடிய பொறுப்பு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இருந்தது, ஊராட்சி மன்ற தலைவர்கள்ட்ட. திரு எம்ஜிஆர் அவர்கள், மறைந்த முதல்வர்
அவர் கொண்டு வந்த ஒரு மிக உயரிய திட்டம் என்பது இந்த கிராம நிர்வாக அலுவலர் முறையை கொண்டு வந்தது. அப்பெல்லாம் தலையாரி என்பவர்கள் தான் தீர்மானிப்பார்கள். பெரும்பாலும் கிராம அமைப்புகள் சாதிய கட்டமைப்பு உடையதாகத்தான் இருக்கும். அப்ப கிராம நிர்வாகத்தில் சாதிய கட்டமைப்பு உடையவர்களிடம் அதிகாரம் செல்லுகிற பொழுது அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களை எந்த வகையாக நடத்துவார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதனால் கிராம நிர்வாக அலுவலர் என்று அரசின் கீழ் அதை கொண்டு வந்தார். அதே போலத்தான் மாநில அரசு, தமிழ்நாடு அரசு இப்பொழுது வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக யார் என்னென்ன தொழிலை செய்கிறார்கள், அவர்களுக்கு யாருக்கு ஒதுக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் முடிவெடுக்க கூடாது. அவர்கள் பாரபட்சமாக செயல்படுவார்கள். ஓட்டு வேணும் என்பதற்காக அவர்கள் யாருக்கு வேணாலும் சாதகமாக செய்வார்கள். எனவே அதை கிராம நிர்வாக அலுவலருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். இந்த கோரிக்கைகள் தான். இந்த கோரிக்கைகளை மீண்டும் கடிதத்தை தமிழ்நாடு அரசுக்கு எழுதிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது தொடர்பாக எந்த பதிலையும் அவர்கள் அளிக்கவில்லை. எந்த பதிலையும் அளிக்காத பட்சத்தில் தான் தமிழ்நாடுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே கோயம்புத்தூருடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் விஸ்வகர்மா என்பது ஒரு ஜாதியினுடைய பெயர், எனவே விஸ்வகர்மா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒரு மண்டபத்திலே கூட்டி வைத்து உங்களை எல்லாம் அவமதிக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்று பேசினார். அது இப்பொழுதும் பேட்டி கொடுக்கிறார். தமிழ்நாடு அரசு இதை புரிந்து கொள்ளவில்லை. தையல் கலைஞர்கள் இருக்கிறார்கள், பாய் நெய்பவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் எல்லோரும் எல்லா தொழிலும் செய்துகிறார்கள், எல்லா தொழிலும் சிறப்பான தொழில்தான், எனவே முதல்வர் இதை திசை திருப்புகிறார் என்று சொல்லுகிறார். தமிழ்நாடு அரசு இதை செயல்படுத்த மாட்டோம் என்று சொல்லவில்லை. தமிழ்நாடு அரசு முன்வைக்கிற கோரிக்கை என்பது நீங்கள் இதை சாதி அடிப்படையிலே திணிக்காதீர்கள், அவ்வளவுதான். பரம்பரை பரம்பரையாக குடும்பம் குடும்பமாக என்கின்ற ஒரு முறையை நீக்கிவிட்டு இதை பொதுவாக கொண்டு வாருங்கள் எல்லாருக்கும். இதை கொண்டு வருவதிலே பாரதிய ஜனதாவிற்கு என்ன வெறுப்பு இருக்க போகிறது? எல்லா சாதியை சேர்ந்தவர்களுக்கும் ஒரே மதிப்பு வந்து விட்டதா? எங்களுக்குத்தான் பிரையாரிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாதிகளை தவிர வேற யாருக்கும் இங்கே மதிப்பில்லை. ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சொல்லுகிறது போல எங்களை எல்லாம் சாமி என்று தான் அழைப்பார்கள் என்று அவர் பிராமணர்கள் கூட்டத்திலே அவர் பேசினார். இன்னமும் எங்களை சாமின்னு தான் சொல்றாங்க, எங்களுக்கு அந்த மரியாதை இருக்கு அப்படின்னு. அதே போல அவருடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை போல சிலருக்குத்தான் அந்த மரியாதைகள் கிடைக்கிறது. ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் 18 சாதிகளாக 18 தொழில்முறைகளாக இவர்களை வரையறுத்திருக்கிறார்களே, அதை செய்யக்கூடியவர்களிடத்திலே இன்னும் மதிப்பு உயர்ந்து விட்டதா என்றால் சமூகத்திலே அது இல்லை. இன்றைய தினம் திருப்பத்தூர் மாவட்டத்திலே விஜயகுமார் என்கிற ஒரு ஆசிரியர், அவரை பணியிட நீக்கம் செய்திருக்கிறார்கள். அவரை எதற்கு பணியிட நீக்கம் செய்தார்கள் தெரியுமா? 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுடைய புத்தகத்திலே அந்த பையனுடைய சாதி தொழிலை எழுதியிருக்கிறார். பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுடைய புத்தகத்திலே, நீ இந்த தெருவுல இருந்து தானே வர, உங்க அப்பா இந்த தொழிலை தானே செய்யறாரு, நீ இப்படிதானே இருப்பன்னு 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுடைய புத்தகத்திலே சாதியின் பெயரை குறித்து எழுதியிருக்கிறார். அப்ப தொழில் ரீதியாக இன்னமும் சாதிய அடிப்படையிலே பார்க்கிற பார்வை தமிழ்நாட்டிலே, அதுவும் இன்றைய தினத்திலேயே ஒரு உதாரணம் இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது இந்த திட்டம் சரியான திட்டமாக இருந்தாலும் இதிலே சில மாற்றங்கள் வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்கிறது. உடனே இந்த கோரிக்கைகளை பற்றி பேசாமல் வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், தமிழ்நாடு அரசு கைவினைஞர்களை, கலைஞர்களை அவமதிக்கிறது, அவர்கள் நன்றாக இருப்பதற்கு இவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்கிறார்கள். தமிழ்நாடு அரசு மீண்டும் சொல்லுகிறது, இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்பதில்லை, சமூக நீதி அடிப்படையிலே எல்லோருக்கும் இது போய் சேருகிற வகையிலே, ஒரு ஜாதியை மட்டும் குறிப்பாக குரு சிஷ்யன் என்கின்ற பரம்பரை முறை இல்லாத வகையிலே இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம். கைவினை கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு தமிழ்நாட்டிலே வேறு வகையான கடனுதவி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று தெளிவாக அறிவிப்பை செய்திருக்கிறார். ஆண்டுக்கு 2 கோடி பேருடைய வேலை வாய்ப்புகள் என்ன ஆனது என்கின்ற கேள்வி இங்கே இருக்கிறது. மாறாக சாதி அடிப்படையிலே மீண்டும் இதை புதுப்பிக்க பார்ப்பதால் தான் தமிழ்நாடு இதை வன்மையாக எதிர்க்கிறது. தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் உலகம் முழுவதும் பாராட்டப்படுகிறது. காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், இலவச பேருந்து பயணமாக இருக்கட்டும், மகளிர் உரிமை பேருந்து பயணம் என்று வைத்திருக்கிறார்கள். இன்று அதுதான் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையிலே எல்லா மாநிலங்களிலும் இடம்பெறுகிறது.
அந்த அளவுக்கு தமிழ்நாடு உயர்கல்வியிலே முன்னேறி சென்று இருக்கிறது, பல்வேறு நிலைகளிலே முன்னேறுகிறது. ஆனால் இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம், இந்த 5 ஆண்டுகளுக்கு இவர்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டம் என்பது இந்த குரு சிஷ்ய பரம்பரை முறையை ஊக்குவிக்கிறது. அதை எதிர்ப்பதிலே தமிழ்நாடு ஒருங்கிணைந்திருக்கிறது. எனவே பிரதமர் மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த திட்டம் என்பது எல்லோருக்குமான திட்டமாக மாறுகிற பொழுது, அந்த வயது வரவை 35ஆக உயர்த்துகிற பொழுது அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அது குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சாதி முறையிலான தொழில்துறை வேறுபாடுகளை ஊக்குவிக்கிற இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று அதை நிராகரித்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். நன்றி, வணக்கம்.